Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் முதல்வன் அண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக விட்டுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நமக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 15 கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்க்கு இன்னும் 40 நாள் கிட்ட வந்திருக்கலாம். பட் நம்ம டார்கெட், நம்ம ஃபோக்கஸ் இந்த 30 நாள், இந்த ஒரு மாதம் ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு போக போகிறோம், என்ன புக் லிஸ்ட் படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கிறது 30 நாள் தான் இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நம்பி ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிசல்ட் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ என்ன புக் லிஸ்ட்டு, என்ன படிக்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அது ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் லிஸ்ட் பார்த்தா இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்க்கலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் வேறு மாதிரி கொடுக்கப்பட்டிருந்து, இந்த வருஷம் மாற்றிருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மோட் ஆஃப் எக்ஸாம் ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே 100 கேள்விகள் தான். லாஸ்ட் இயர் மெத்தடில் போகாதீங்க. லாஸ்ட் இயர் 150 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 100 கேள்விகள் தான். இந்த 100 கேள்விகளில் ரொம்ப முக்கியமானது 90% கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி தான். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, ஐஎன்எம் இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. 10 கேள்விகள் தான் சிசாட் பேஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு 50 கேள்விகள் சிசாட்டில் கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் ஈஸியாக இருக்கவங்களுக்கு கட் ஆஃப் நிறைய வந்து போட்டிருக்க முடியும். மேபி சான்ஸ் அப்படி போயிருக்கலாம். இதன் காரணமாக கூட இதை வந்து மாற்றிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் 90 ஜிஎஸ் தான் இருக்குது, 10 தான் சிசெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட அதிகமான ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், சிசெட் கம்பேர் பண்ணும் போது ஜிஎஸ்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த 10 கேள்விக்கும் வழி இருக்குங்க, அதுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் அதிகமான ஃபோக்கஸ் ஜிஎஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, மொத்தம் 200 மார்க் இங்கே வந்து வைக்கிறாங்க 2 மணி நேரம். கிளியர், இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் முக்கியமான விஷயம், பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் செட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ் இருக்குமா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸ் எக்ஸாம் இங்கிலீஷும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்க போகுது. இதன் காரணமாக பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஹிந்தியில் கிடையாது. அடுத்த விஷயம், இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நோட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கட் ஆஃப் பெருசாக மாறுபாடுகள் இருக்கும். நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடும் போதே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 2 கேள்வி இருக்குது, நம்பர் 1, நம்பர் 2 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பர் 1 அட்டன் பண்ணுறீங்க, இதுக்கு ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் பி போடுறீங்க. எனக்கு 1ம் சரியாயிடுச்சு, 2ம் சரியாயிடுச்சு. அப்போ என்ன ஆகிடும், இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, மொத்தமாக 4 மார்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது 2மே சரியாயிட்டான். ரைட், இது ஒரு கேஸ் இருக்குது. இப்போது நம்பர் 1, நம்பர் 2, இதுக்கு ஏ இருக்குது, இதுக்கு பி இருக்குது. எனக்கு 1 சரியாயிடுச்சு, 1 தப்பாயிடுச்சு. அட்டன் பண்ணிட்டீங்க, பட் தப்பாயிட்டா இங்கே 2 மார்க் உங்களுக்கு இருக்கும். நம்பர் 2 அட்டன் பண்ணி தப்பாக போட்டுட்டீங்க, அப்போ இங்கே 0.66 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. 2ல் 1/3 மார்க் இங்கே வந்து பின்னாக போக போகுது. அப்போது டோட்டல் மார்க் உங்களுக்கு 2 மைனஸ் 0.66 தான் வரப்போகுது. 1.34 மார்க் தான் வந்து கிடைக்கும். புரியுதா? பாருங்கள், முழுசாக 2 மார்க்கும் கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாக போயிட்டா 1.34 மார்க் தான் இருக்குது. இதுவே நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது. இங்கே அட்டன் பண்ணிட்டீங்க, சரியாக போட்டுட்டீங்க. நம்பர் 2 நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, பிளாங்காக விட்டுட்டீங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் இங்கே வந்து கிடைக்க போகுது. புரியுதா? அட்டன் பண்ணி தப்பாயிட்டா மார்க் இங்கே மைனஸ் ஆகும். அட்டன் பண்ணாமலே விட்டுட்டா எது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்க 100 கேள்விகளில் நம்ம எல்லா கேள்வியும் அட்டன் பண்ண முடியாது. எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கில் பெருசாக மாட்டிப்போம். ஸோ நிதானமாக பொறுமையாக தான் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல எவ்வளோ கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நான் வீடியோ வந்து கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நெகட்டிவ் மார்க் இருக்குது, எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ அட்டன் பண்ண போகிறோம், அந்த விஷயங்களுக்குள்ளே இப்போ போகாதீங்க. நான் சொன்னது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்குக்கு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற புக்ஸு, சோர்ஸு, டெஸ்ட்டு அதெல்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அட்டன் பண்ணால் சேஃபாக இருக்கும், என்ன மாதிரி பண்ணலாம், ஓஎம்ஆர் எப்படி கொண்டு போகலாம், இந்த விஷயங்கள் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். இப்போ அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம் பேட்டர்னில் ஜிஎஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ் தான் மோர் ஃபோக்கஸாக நீங்கள் படிக்கணும். ஓகே ரைட்.
ஸோ எக்ஸாம் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே சிலபஸ் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கிறது 30 நாள் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் கிடையாது, காமனாக வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, எல்லாருக்குமே சேம் கொஸ்டின் பேப்பர் தான். எஸ், முன்னாடி நல்லா படிச்சிருப்பாங்க, அது எல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டு 3 வருஷம் படிச்சிருக்கான், நல்லா எழுதுவானோ, நான் எழுத மாட்டேனோ, அந்த கம்பாரிசன் இங்கே வேண்டவே வேண்டாம். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணால் லக்கு ஸ்டைஃபன் கிடைக்க போகுது, ஹாஸ்டல் இருக்குது, நம்ம வந்து போய்க்கலாம். நல்லா பண்ணலனாலும் இது ஒரு ப்ராக்டிஸாக தான் இருக்க போகுது. ரைட், செப்டம்பர் 15 நீங்கள் எழுத போகிறது நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். நமக்கான முக்கியமான டேட்டு மே 25 இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்காக தான் ஒரு ஃபோக்கஸ் மட்டும் தான் நம்ம இங்கே பண்ணுறமே தவிர இது ரிசல்ட் ஃபைனல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான். என்ட்ரன்ஸ் எனக்கு வேணும், ஸ்டைஃபன் வேணும், ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக வந்திருக்கும். இந்த ரிசல்ட்டை மட்டுமே நீங்கள் முடிவு பண்ணிக்கூடாது, ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஏன்னா எப்போவுமே ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிறதோ கம்பேர் பண்ணுறதோ இங்கே வேண்டவே வேண்டாம். எல்லாமே கிடையாது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட், பார்த்துலாம். சரி, என்ன படிக்கணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய படிக்கணும் அதெல்லாம் வேண்டாம். எந்த விஷயங்கள் அடிப்படையாக இருக்கோ அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். என்ன ஒரு விஷயம், நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான காம்படிஷன் இருக்க மாதிரி வந்திருக்கும். அதை தவிர்த்து பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏகப்பட்ட பேர் வீடியோ போடுவாங்க, நிறைய சோர்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாரி உள்ளே போட்டுக்காமல் இந்த 1 மாதம் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த சோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக 100% யூபிஎஸ்சியோட சிலபஸை முடிக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாதுங்க. அதான் வந்து பாசிபிள் ரியாலிட்டி. பட் 1.5 மாதம் இந்த 1 மாதம் படிக்கிற அளவுக்கு படித்தா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, ரைட், பார்த்துலாம். இதில் நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். யூபிஎஸ்சியோடது மினிமம் 2014 இருந்து 2024 வரைக்கும் உள்ள பேப்பரை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பேப்பர் அடிப்படையில் நம்ம டெலிகிராம் சேனலில் குவிஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன், அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நிச்சயமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க. டைரெக்டாக இல்லைனாலும் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். யூபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கண்டக்ட் பண்ண பேப்பரில் இருந்தும் கொஸ்டின்கள் இங்கே வந்து கேட்கும். ஸோ 2 எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் டெலிகிராம் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினான்ஷன் யூபிஎஸ்சி டெலிகிராம் சேனலில் குவிஸ் வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே படிக்கிற விஷயங்கள் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. நான் இந்த 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணால் யூபிஎஸ்சி விட்டுருவணும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இங்கே படிக்கிற விஷயம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மே 25க்கும் யூஸ் ஆக போது. பயப்படாமல் தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பேங்க் எல்லாரும் கையில் வச்சுருங்க. ஒரு பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு புக்காக இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு பப்ளிகேஷனில் ஒரு பிடிஎஃப் நிச்சயமாக இருக்கணும். அதில் 10 வருஷம் பேப்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2014 24 வரைக்கும் 10 வருஷமும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். ஓகே, ரைட். சரி, புக் லிஸ்ட் இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியன் பாலிட்டியில் கேள்விகள் சொல்லவே தேவையில்ல, அதிகமாக கேட்பாங்க. இப்போ 90 ஜிஎஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 15லேருந்து 20 கேள்வியாவது பாலிட்டி வரலாம். மினிமம் 15ஆவது கேள்வி அங்கே வந்துடுவோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது 11th இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒர்க். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த புக்கை படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம சேனலில் இதுக்கான வீடியோஸ் 10 சாப்டர் இருக்குது. 10 சாப்டருக்கும் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பார்த்து முடிங்க. ப்ளஸ் லட்சுமிகாந்த் நீங்கள் படிக்கணும். லட்சுமிகாந்தில் ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போக முடியாது. இப்போ பார்லிமெண்ட் இருக்குன்னா பார்லிமெண்ட் 20 பேஜ் இருக்கும். 20 பேஜ் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் ஒரு 20 பேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாலாம் படித்து முடிக்க முடியாது. பட் செலக்டிவாக படித்தா போதுமானதாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம சேனலில் பாலிட்டி வீடியோஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் மட்டும் வந்து பாருங்கள். தாராளமாக லட்சுமிகாந்த் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் பேட்ச்லும் இது எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு. பட் செலக்டிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் மட்டும் பாருங்கள், போதுமானதாக வந்திருக்கும். அந்த 1 மாதத்துக்கும் கண்டென்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோகிரஃபி 11th இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் 11th ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி. இந்த 2 புக்கை நீங்கள் மஸ்ட் வந்து படிக்கணுங்க. இந்த 2 புக்கு நீங்கள் படிக்கலாம் 9th and 10th. ஓகே, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த 11th இருக்கிற 2 புக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சே ஆகணும். இதை முடிச்சிட்டா நீங்கள் யூபிஎஸ்சி ஜியோகிரஃபிக்கும் முடிச்சா மாதிரி ஆகிடும், என்ட்ரன்ஸுக்கும் படித்தா மாதிரி ஆகிடும். ப்ளஸ் மேப்பிங் நீங்கள் கவர் பண்ணணும். மேப்பிங்னா இந்தியாவில் இருக்க ரிவர்ஸு, டேம்ஸு, நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இப்போ காவிரி பிரச்சனை பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்ட்ஸ்லைட் பற்றி கேள்விகள் கேட்பாங்க. அப்போ லேண்ட்ஸ்லைட் எங்கே இருக்குது உங்களுக்கு? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியில் லேண்ட் ஃபார்ம்ஸில் ஃபுல்லாக இது வந்து கொடுத்துருப்பாங்க.
இப்போ வயநாடு இருக்குது, லேண்ட்ஸ்லைட் இருக்குது, அங்கே என்ன ரிவர் இருக்குது, ஏன் வந்து ஃப்ளட்டு அங்கே போயிட்டுருக்கு, லேண்ட்ஸ்லைட் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது, அது லேண்ட்ஸ்லைடுக்கான ப்ரோன் ஏரியாவா, இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிக்கிறத விட ரீசெண்டாக என்ன விஷயங்கள் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு, ஒலிம்பிக்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஒலிம்பிக்கில் அந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த மெடலில் என்ன பண்ணுறாங்க, ஈஃபில் டவரோட அந்த அயன் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க, கோல்டு ஆட் பண்ணுறாங்க, சில்வர் ஆட் பண்ணுறாங்க. இந்தியாவில் யார் வந்து வாங்கியிருக்காங்க, ஒரு 52 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஹாக்கியில் செமிஃபைனல் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம எதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் கேட்டு வைப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 1-2 மாதம் அதிகமாக ட்ரெண்டில் வந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா வந்து பார்த்துட்டு போகணும். ஓகே, இதான் உங்களுக்கு மேப்பிங்கில் கேட்க போகிற ஏரியா. பாரிஸில் ஒலிம்பிக் நடக்குதா, இப்போ பாரிஸோட பார்டரை வந்து கேட்பாங்க, எந்த கேபிட்டல் கேட்பாங்க, அங்கே என்ன ஃபேமஸாக ரிவர் போய்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஸ்விம்மிங்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒலிம்பிக்கு ஒரு 16,000 கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிவர் பேர் என்ன, எங்கே பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். என்ட்ரன்ஸ்க்கு இப்படி தான் சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகே, இது ஜியோகிராஃபிக்கு. இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்கெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வீடியோவை நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6 to 8 வரைக்கும் கவர் பண்ணால் போதுங்க. 6 அவர் பாஸ்ட் 1, அவர் பாஸ்ட் 2, அவர் பாஸ்ட் 3 இது வரைக்கும் வந்து படிங்க, பெட்டர் எனஃப். இதை பார்த்து முடிச்சுட்டு 10 வருஷம் ப்ரீவியஸ் பேப்பர் பார்த்தாலே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரோட பேப்பர் எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாடர்ன் இந்தியா கேள்விகள் அதிகமாக கேட்டிருப்பாங்க. இப்போ மினிமம் 2014 24 வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த 10 வருஷம் பேப்பரில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கேள்வி மினிமம் வச்சுக்கிட்டா கூட மினிமம் ஒரு 100 கேள்வி நீங்கள் படிப்பீங்க ஐஎன்எம் பேஸ் பண்ணி. அதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து படிக்கணும். வீடியோ போடும்போது நீங்களே வந்து பார்ப்பீங்க. இந்த ஃபார்மேட்டை கொண்டு போனால் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது எக்கானமி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த 2 புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரொம்ப டெப்த்தாக வந்து போக வேணாம். டேர்ம்ஸை வந்து படிங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன, ரெவன்யூ டெபிசிட், ரெவன்யூ ரெசிப்ட், பட்ஜெட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸு, டேக்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸு, டேக்ஸ் பயான்சி, இந்த மாதிரி விஷயங்கள், ஜிடிபி எலாஸ்டிசிட்டி ஒரு டேர்ம்ஸில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் மட்டும் ஃபுல்லாக வந்து பாருங்கள், போதுமானதாக இருக்கும். இன்டெப்த்தாக படிக்க வேண்டாம். அண்ட் பட்ஜெட் இதில் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா கேள்விகள் அங்கே வந்து கேட்பாங்க. பட்ஜெட்லேருந்து, ரிப்போர்ட்லேருந்து, நீத்தி ஆயோக்கு, வேர்ல்டு பேங்க்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐஎம்எஃப் ரிப்போர்ட்ஸு, லேபர் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப், யுனெஸ்கோ, யுஎன்எஸ்சி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பரை கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே தான் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் லாஸ்ட் 4 சாப்டர் மட்டும் படித்தா வந்து போதும். ரொம்ப இங்கே டெப்த்தாக வந்து கொடுக்க வேண்டாம். ரைட், எக்ஸாம்பிள் இப்போ 100 கேள்வி இருக்குங்க. இந்த 100 கேள்வியில் 10 வந்து சிசெட் வந்திருக்கு. இந்த 10 சிசெட் நான் என்ன வந்து பண்ணலாம், அரிகன் பப்ளிகேஷன் இதை வந்து படிக்கணுமான்னு கேட்டால் இப்போ வந்து வேண்டாம். ஏன்னா இது யூபிஎஸ்சி சிசெட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் போதும். ஒரு 50 கேள்வி கேட்டால் இதை படிக்கலாம், போதுமானதாக வந்திருக்கும். பட் 10 கேள்வி தான் இருக்குன்றப்ப அந்த 10 வருஷம் யூபிஎஸ்சி பேப்பரை மட்டுமே தரவா திரும்ப சால்வ் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் பேப்பர் திரும்ப சால்வ் பண்ணிட்டு போங்க. போதும் 10 கேள்விகளை 5-6 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டால் கூட போதும். நிச்சயமாக லக்கு வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். ப்ரீவியஸ் இயர் தான் அதிகமாக இங்கே ப்ளே ஆக போகுது சிசெட் பொறுத்த வரைக்கும். ரைட், அப்போ பேலன்ஸ் இருக்க 90 கேள்விகள் இருக்குது. இந்த 90 கேள்விகள் நல்லா வந்து பாருங்கள். 90 கேள்விகளில் அப்படி இப்படி முட்டி மோதினா கூட ஒரு 55 கேள்விகள் சாலிடாக கரெக்டாக நீங்கள் போடுறீங்க, தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா நிச்சயமாக கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். மோஸ்ட்லி இப்போ ஒரு 70 கேள்வி அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஒரு 55-58 கரெக்டானாலே போதுமானதாக வந்திருக்கும். நெகட்டிவ் மார்க் ரோல் ப்ளே பண்ணுறதுனால கட் ஆஃப் 100க்குள்ளே தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 200 மார்க் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக 100 மார்க்குள்ளே தான் கட் ஆஃப் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண வேண்டாம். நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் பண்ணாலே போதுமானதாக வந்து இருக்கும். ஓகே, ரைட். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான். 6 மாதம் டேட்டா கவர் பண்ணால் போதும். இந்த டேட்டாக்களில் ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குன்னா எந்த மினிஸ்ட்ரி எப்போ லான்ச் பண்ணாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, ரீசெண்டாக 2-3 மாதம் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸை ரீச் பண்ணிக்க முடியும். சமிட்ஸ் என்ன வந்து போயிருக்கு, இப்போ G20 சமிட்டு, G7 சமிட்டு, நம்ம பிரைம் மினிஸ்டர் முக்கியமான சில கண்ட்ரிக்கெலாம் வந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் பேலன்ஸ் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு, அங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். முக்கியமான கான்ஃபரன்ஸு ஸ்பேஸ் டேட்டா, இப்போ ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க, இந்தியாவிலேருந்து அங்கே வந்து போகிறாங்க, ஸ்பேஸ் ஷிப் எங்கே வந்திருக்கு, எத்தனை கண்ட்ரி அங்கே வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள். மிலிட்ரி எக்ஸசைஸ் என்ன வந்து போய்கிட்டு இருக்கு, இந்தியாவோட சில இந்த வார்ஷிப்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இப்போ ரீசெண்டாக, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விகளை கேட்பாங்க. ஸோ 2-3 மாதம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நிச்சயமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னாலும் எவ்வளோ கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டென்ட் வைஸ் நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணுறான்ற வீடியோ வந்து கொடுக்குறேன், பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நிதானமாக ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த 1 மாதத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. இதை தாண்டி கேள்விகள் வருமானு கேட்டால் கேள்விகள் வரும் தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு இந்த 1 மாதம் இவ்வளோ தான் படிக்க முடியும்.
எல்லாமேலாம் படிக்க முடியாது. நான் லட்சுமி ஃபுல்லாக முடிச்சிருவேன், ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லாக முடிச்சிருவேன், சான்ஸே இல்லை. இருக்கிறது 30 நாள் தான். இந்த 30 நாளில் மினிமலாக படிக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். நான் நிறைய புக்கை வாங்கி படிக்கிறத விட புக்ஸ் கொஞ்சமாக இருக்குது. இந்த புக்ஸை நான் எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ரிவைஸ் பண்ணாமல் நான் வந்து நிறைய படிக்க போகிறேன்னு போயிட்டே இருந்தேன்னா முடிக்கவே முடியாது. சோர்ஸை கம்மி பண்ணிவிட்டு பேசிக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம், இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது பதில் தெரியல. நான் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் பார்க்குறேன், அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். நாளைக்கு வீடியோ வந்துடும், அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மேபி முன்னாடி அப்ளை பண்ணவங்க பண்ணலாமா வேணாமான்ற விஷயம் எனக்கு கரெக்டாக தெரியாது. பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் போன வருஷம் ஃப்ரெஷர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே காமன் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் கேஸ்ட் கேட்டகரி வைஸ் இருக்குதா, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க போகிற விஷயம் ஒரு மாதம் வேஸ்ட் கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட். வந்தால் லக்கு, வரலாலும் அந்த ரிவிஷனை யூபிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.